தேவரீர் வந்து அடியன் குடிசையிலே அமுது செய்ய வேண்டும்னு மட்டும்தான் கேட்டிருக்கார். எனக்கு இத்தனையெல்லாம் கேட்டிருந்தா அவர் வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அமுது செய்ய வரணும்னு கேட்டார். சரி வரேன்னு சொன்னார். நாழியாச்சு காணும். ஒருவேளை பெருமாள் சன்னிதானத்துல கை கேட்க நேரமானது போல் இருக்கு என்று நினைத்து கொண்டு அவரை தேடின்னு ஒரு ஓங்கிறதுக்காக கிளம்புறார். நம்பியை அழைக்க தெற்கு திருவீதியாலே நம்பி மഠத்தை நோக்கி மேற்கே எழுந்துருளினார். ராமானுஜர் தெற்கு திருவீதி வழியா போய் மேற்கு பக்கத்துல போய் நம்பி மட்டத்துல இருக்கலாம் பார்க்கலாம் போனார். அந்த சமயம் பார்த்து அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் முடிஞ்சு அவர் வேறொரு வீதி வழியா ராமானுஜர் இருந்த இடத்துக்கு வந்துட்டார். ராமானுஜருடைய திருமாளிகை எதுன்னு கிழியே சொல்லிருந்தேன். கிழக்கு வாசலுக்கு பக்கத்துல இருக்கிறது திருமாளிகை. இவர் தெற்கு திருவேதி வழியா பாக்குறதுக்காக போனார். அவர் வடக்கு திருவேதி வழியா கிழக்கு திருவேதிக்கு வந்து சேர்ந்துட்டார். வந்தவர் ராமானுஜருடைய திருத்தேவியாரிடத்தை பிரார்த்தித்தார். இந்த மாதிரி உங்களுடைய பர்த்தா போஜனத்துக்கு கிடைச்சிருக்கார். ஆம் ஆம் பண்ணி வைத்திருக்கிறோம். அதோ திண்ணையில் உட்காரும். என்னவள் திண்ணையில் உட்கார்த்தினாள். அவர் வரணத்துக்கு தகுந்து போஜனத்தை நன்கு பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்த பிற்பாடு மிச்ச எச்சில் இலையை கோலாலே கொண்டு போய் தள்ளிவிட்டு அந்த இடத்தை சாணகத்தாலே நன்கு மெழுகி தானும் தீர்த்தமாடிவிட்டு தலை மெழுகி எதிர்த்தா போலே வந்தாள். அவளுக்கு தஞ்சமாம்பாள்னு பேர் இருக்கிறதாகவும் விஜயாம்பாள்னு பேர் இருப்பதாகவும் பன்னீராயிரப்படி குரு பரம்பரையில் காணப்படுகிறது. மற்றபடி பல குரு பரம்பரையில் அவருடைய திருநாமம் காணப்படலே. ஆனா ராமானுஜரை ரட்சித்து கொடுத்தவளே அவள் தான். அவ மட்டும் அன்னத்துல விஷம் இருக்குன்னு சொல்லாமல் போயிருப்படானால் அப்ப நமக்கு அது தெரிய வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அதனால அவளே தஞ்சம். நாம யார தஞ்சம்னு சொல்லிக்கணும்னா தஞ்சமாம்பாளைத்தான் சொல்லிக்கணும். அவர் ராமானுஜருக்கு தஞ்சமாக இருந்தாலோ அல்லவோ நாம் அறியோம். ஆனா நம்ம அத்தனை பேருக்கும் கண்டிப்பா அவள் தஞ்சம்தான். என சுவாமியினுடைய திருக்கைகளை பற்றினவள் அவள் தான். சுவாமியை ரட்சித்தே கொடுத்தவள். ஏனோ சில மன மாலின்யத்தாலே ஏதோ சில மன பிளவுகள் ஏற்பட்டு போயிருக்கலாமே தவிர மற்றபடிக்கு அவள் வைத்தது அவ்வளவு உயர்ந்த பதவியில தான் அவள் இருந்திருக்காள். அந்த சுவாமிக்கு போஜனத்தை பண்ணி வச்சுட்டு கோமயத்தாலே ஸ்தல சுத்தி பண்ணி தெளித்து தாமும் நீராடி நிற்கிற வளவிலே இளையாழ்வாரும் மடத்தேர தேடி இந்த சுவாமியை காணோம் அங்கே இல்லையேங்கிறதுக்காக திரும்ப வீட்டுக்கு வந்தா இவ தீர்த்தமாட்டு வந்திருந்தா. என்ன நடந்தது என்ன தர்மபத்தின் இடத்துல கேட்டார். அவர் சாத்தாதவர் ஆகையாலே, சாத்தாதவர்னா பூநூல் சாத்தாதவர்னு அர்த்தம். பிராமணர் அல்லாதபடியாலே அமுது செய்த இலைத்தளிகையை கோலாலே தள்ளி கோமயத்தாலே ஸ்தல சுத்தி பண்ணினேன். அவளை பார்த்து நீராடினத்துக்கு மிகவும் கோபித்து தம் அபீஷ்டம் சித்தியாதபடியாலே போற கிளேசித்து நான் எத்தனை நாளா கோடிச்சந்த சுவாமியை கூப்பிட்டிருந்தேன். நானும் சாப்பிடணும் உனக்கும் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்படி எதையும் இல்லாமல் பண்ணி ஏதோ ஒரு வரண தர்மத்தை பிடித்து கொண்டு தவறெடுத்தாயே பெண்ணே என்று மிக்க வருத்தப்பட்டார். அவளையும் கோபித்து கொண்டார். அடியேன் சில நினைவுகள் நினைத்திருந்தேன். இந்த திருவுள்ளத்தில் இப்படி வருத்தம் ஆயிடுதா மறுநாள் நேர சன்னிதானத்துக்கு போறார். திருக்கச்சி நம்பிகளை தண்ட சமர்ப்பிக்கிறார். அப்ப நேர பளிச்சுன்னு கோட்டுட்டார். எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் மனசுல இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு தெளிவு தேவப்பெருமாளால தான் சொல்ல முடியும். தேவரீர் கண்டிப்பா தேவபெருமாளிடத்துல கேட்டு அடியனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானம் வாங்கி கொடுக்கணும். என்ன சந்தேகம்னு கூட அவர் கேட்கவே இல்லை. இப்ப திருக்கச்சி நம்பிகள் உமக்கு சந்தேகம் அவ்வளவுதானே, சந்தேகம் இருக்குன்னு தேவப்பெருமாள்கிட்ட சொல்லிவிடுறேன். அவர் என்ன பதில் சொல்றாரோ உங்ககிட்ட வந்து சொல்லிவிடுறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தானே பேசுறாரு. திருக்கச்சிரம்பிகிட்ட மட்டும்தான் அவர் பேசுவார். நாம போய் நேர போய் கேட்டா சொல்லுவரோ மாட்டாரோ. அப்ப திருக்கச்சிரம்பிகளே கேட்டுன்னு வரட்டும் என்று சந்தேகங்களை சொல்லாமல் சந்தேகங்கள் உள்ளன விடை வேணும் என்று மட்டும் கேட்டார். அன்னைக்கு கைங்கேரும் திருவாலவட்டம் வீசுறது விசிறி கைங்கேரும் முடிஞ்சு போச்சு. நம்பி நம்முடன் சில வார்த்தை சொல்லுவான் போலே இருந்தாயி. நித்தப்படி பெருமாள் என்ன பேசிப்போம் அதெல்லாத்தையும் அவர் கேட்டு முடிச்சு விட்டார். போகணும் இல்லையோ காஞ்சிபுரத்திலேருந்து பூவிருந்தவல்லை திரும்பி வர வேண்டாமா. அவர் என்னமோ போகாம தயங்கி தயங்கி தூணுக்கு பக்கத்திலே நிற்கிறார். தேவப்பெருமாள் கேட்கிறார், நம்பி ஏதோ இன்னைக்கு கூட பேசணும்னு ஆசையா இருக்கு போட்டிருக்கேன். நான் பேசினதை பேசிட்டேன். இனிமே உமக்கு என்ன பேச வேணும் கேட்க இந்த சுவாமி சொல்றார். இளையாழ்வார் சில நினைவுகள் நினைத்திருந்தேன். அவை எவை என்று தேவரீரை கேட்டு வந்து சொல்ல வேணும் என்று நம்மிடத்தில் விண்ணப்பித்தார். அவருக்கு ஏதோ சந்தேகமா அது என்னன்னு தெளிவுபடுத்தி வரணும்னு எங்கிட்ட சொன்னார். அந்த சந்தேகத்துக்கு நீ பதில் சொல்லிடுமே என்ன திருக்கச்சி நம்பிகள் சொல்றார். தேவப்பெருமாள் என்ன கேள்வின்னு கேட்கவே இல்லை. எதுக்கு இப்ப கேட்கணும்? கேள்வியை தேவப்பெருமாள் கேட்க போறது இல்லைன்னு திருக்கச்சி நம்பிகளுக்கு தெரியும். இவரிடத்துல சொல்லவே வேண்டாம் தேவப்பெருமாளுக்கு தெரியும்னு இளையாழ்வாருக்கும் தெரியும். அவர் கேள்விக்கு பதில் என்ன சொல்ல போறோம்னு தேவப்பெருமாள். ஆனா பதில மட்டும் நேர இளையாழ்வாருக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். மறுபடியும் திருக்கச்சி நம்பிகளிடத்துலதான் பதில சொல்லி அனுப்புகிறார். பெருமான் எப்போதும் நம்மை அங்கீகரிக்க நாம பெருமாளிடத்துல சரணாகி பண்றதும் ஒரு பாகவதன் மூலமாகத்தான். அவன் நம்மை ஏற்றுக்கொள்வதும் அதே பாகவதன் மூலமாகத்தான். இல்லைன்னா விபீஷணன் இத்தனை தூரம் பறந்து வந்தாரோ இல்லையோ, வந்தவர் இன்னொரு 10 அடி போய் ராமா சரணம்னு நேரம் திருவடியில் விழுந்தால் என்ன?
அதுக்கு குறுக்க நின்று சுக்ரீவனிடத்துல பிரார்த்தித்து நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் வந்திருக்கேன்னு ராகவனிடத்துல சரணம் பற்ற வந்திருக்கேன்னு சொல்லுங்கோள் சொல்றார். சுக்ரீவாதிகள் போய் ராமனிடத்துல பேசுறா, கொன்னுடணும்னு பேசுறா. இவர் சரணம் வந்திருக்கார், அவர் கொன்னுடன் பேசியிருக்கார். சரி, நானா ராமன் பேசி சமாதானப்படுத்தி அங்கீகாரம் பண்ண போறோம்னு ஒத்துனுட்டார். சரி, விபீஷணா அங்கீகாரியா நேர ராமனே எழுந்து போய் விபீஷணா வா என்ன கூட்டு இருக்கலாம் இல்லையோ, சுக்ரீவனை கூட்டி சொல்றார். நீ தானே வந்தே புகார் பட்டியல் எடுத்துட்டு நீயே திரும்ப போய் விபீஷணனை அழைத்து கொண்டு வா. ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம்மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். அப்ப எந்த சுக்கிரீவன் மூலமாக சரணாகதியோ அந்த சுக்கிரீவன் மூலமாகத்தான் அங்கீகாரம். பகவான் எப்போதும் ஒரு பாகவதன் மூலமாத்தான் வாங்கிப்பார், ஒரு பாகவதன் மூலமாத்தான் கொடுக்கிறார். அதே போல இங்கேயும் இளையாழ்வாராக இருந்தாலும் திருக்கச்சி நம்பிகள் மூலமாத்தான் பிரார்த்தனை. திருக்கச்சி நம்பிகள் மூலமாகவே தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை அருளி செய்கிறார். 6 சந்தேகங்கள் அவர் உள்ளத்தில் இருந்தன, 6க்கு 6 பதில் சொல்லிட்டார். அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் லோக பூர்ணாச்சாரிய சமாசய என்ன 6 வார்த்தைகள். அதாவது தேவப்பெருமாள் சொன்ன 6 வார்த்தைகள் திருக்கச்சி நம்பிகளுக்கு சொன்னது ரொம்ப பிரசித்தம். அது என்னங்கிறத மட்டும் சுருக்கமா சொல்றேன். அகமேவ பரந்தத்வம், நாமே முழுமுதற் கடவுள். தர்சனம் பேதையேவச்ச, பேதமே சித்தாந்தம், அபேதம் அல்ல. அபேதம்னு சொன்னா ஐக்கியம், பேதம்னு சொன்னா வேறுபட்டது. அப்ப அத்வைத்தம் வாஸ்தவம் தான். சித்து அச்சித்துக்களோட பிரம்மம் விசிஷ்ட பிரம்மமா இருக்குன்னு தானே பார்த்தோம். கூடியதுன்னு சொன்னாலே அப்ப இது வேற அது வேற தானே. எப்ப கூடியிருக்கிற பிரம்மம்னு பார்த்தோமோ அப்ப ஒன்றானது அல்ல. அகமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத். பெருமானை அடைவிக்கும் உபாயங்களுக்குள்ளே மிகச் சிறந்தது எளிதானது பிரபத்தி சரணாகதி. உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம். ஒரு பிரபன்னன் சரணாகதனுக்கு இறுதி காலத்தில் மரணப்படுக்கையில் உயிர் பிரியும் போது பெருமானுடைய நினைவு வராமல் போனாலும் பரவாயில்லை. அந்த நினைவை பெருமாள் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு இவரை அழைத்துக் கொண்டு போகிறார். ஸ்திதே மனஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதி. இது வராக பெருமானுடைய திருவாக்கு, வராக சரம ஸ்லோகம். யார் ஒருத்தன் தன் உடம்பு மனசும் தம் வசத்துல இருக்கிறச்சே சரணம்னு சொல்லிட்டானோ அவன் மரணப்படுக்கையிலிருந்து நினைவு தப்பி போனாலும் அவன் என்ன மறந்தாலும் நான் அவனை மறக்காமல் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு மோட்சத்துக்கே அழைத்து போகிறேன். இது வராக பெருமாள் சொல்லியிருக்கிறது. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், இறுதி ஸ்மிருதி நமக்கு தேவையில்லை. ஒருத்தர் ரொம்ப வேகமா கேட்டார், கடைசி படுக்கையில எனக்கு ஒருவேளை நினைவெல்லாம் இருந்து தப்பல நினைவிருந்து அப்ப பார்த்து கொண்டறியாட்சன் எங்க கோதண்டராமர் ஞாபகத்துக்கு வந்து அப்ப பார்த்து பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டாரே, இப்ப மறந்தாத்தானே மோட்சம் போனோம்னு மறக்கணுமானார் ஒருத்தர். ஞாபகம் இல்லாவிட்டால் பரவாயில்லேன்னு அர்த்தமே தவிர ஞாபகம் வந்தால் மறக்க வேணும்னு இப்ப ஒருத்தருமே சொல்லல. ஞாபகம் இல்லாட்டா போனா போறது. அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் ஆழ்வார் பாசுரம் இல்லையோ, எப்போதோ மரணப்படுக்கையில இருக்க போறோம், ஞாபகம் இருக்குமா தெரியாது, இப்போதே சொல்லி வைத்தேன். அதுக்கு இப்பவே பருவன்னு சரணம்னு சொல்லிட்டால் அன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுகிறான். பகவான் நெடியான். அப்படின்னா திருவுருவத்தில் நெடியான் அல்ல, நினைவில் நெடியான். ஆழ்வார் பாசுரத்தின் நினைமின் நெடியானேன்னு பாடினார். நினைமின் நினையுங்கோள் நெடியானை. நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சத அவர் நெடுகிய காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போறார். நீங்க இப்ப நினைச்சா அதை எப்பவோ ஞாபகத்தில் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் இங்க தேவப்பெருமாள் சொல்றார். சியாது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாது. ஏன்னா பக்தி யோக நிட்டனுக்கு சரணாகதனுக்கு இதுல பெரிய வேறுபாடு. ஒரு பக்தன் அந்திம ஸ்மிருதி வேணும். எம் வாபி ஸ்மரன்பாவம் தஜத்தந்தே கலேபரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர. கண்ணன் கீதையில சொல்லிருக்கா, கடைசி நிமிஷத்துல எதை நினைச்சுன்னு வீரவரையோ அர்ஜுனா அதுவா அடுத்த பேரையும் உனக்கு கிடைச்சிடும். பரதர் மான்குட்டியை நினைச்சுன்னு உயிரை விட்டார், மானாவே அடுத்த ஜென்மா எடுத்துட்டார். ஆகையால் எத்தத்தையோ நினைச்சுன்னு பிராணனை விட்டுவிடாதே. இதனால ரொம்ப ஜாகிரதையா ராத்திரி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பகவான் நினைச்சுன்னு தூங்க போகணும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. அபரமாத்ம விஷயத்தில் உலக விஷயத்தில் வைராக்கியம், பரமாத்ம விஷயத்தில் ராகம். ஆக பக்தியோக நிஷ்டம். பக்தியை உபாசனத்தின் மூலம் மோட்சம் போறாரு இல்லையோ, பக்தியை உபாயமா கொண்டிருக்கிறாரே அவருக்கு இறுதி நினைவு வேண்டும்.
ஆனா சரணாகதனுக்கு இறுதி நினைவு தேவையில்லை. இது ஒரு சுலபம், பெருமாள் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் உபாயேஷு பிரபத்தி சியாது, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாது. எப்ப நமக்கு மோட்சம் கிடைக்கும்? எப்ப மோட்சம் கிடைக்க போறது? பக்தியோக நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மங்கள் முடிந்த போது, ஆனா சரணாகதனுக்கு ஜென்மம் முடிந்த போது. எந்த ஜென்மத்தில் சரணாகதி அனுப்பித்தமோ அந்த ஜென்மத்தில் இறுதியில் முக்தி, தேகாவசானே முக்தி சியாது. கடைசி பூர்ணாச்சாரிய சமாஸ்ரய. உமக்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் தயாராக இருக்கலாம். பூர்ணாச்சாரியர்னா பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் திருவடிகளையே நீர் சரணமாக பற்றுவீர் என்று தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள் கொடுத்துட்டார். 6 வார்த்தைக்கும் தமிழை மட்டும் வாசிச்சுடுறேன். பரதத்துவம் நாமே, பேதமே தரிசனம், உபாயமும் பிரபத்தியே, அந்திம ஸ்மிருதியும் வேண்டா, சரீராவசானத்திலே மோட்சம், பெரிய நம்பி திருவடிகளிலே ஆசிரியிப்பது என்று தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை சொன்னார். 6 வார்த்தையை திருக்க செல்விகள் கேட்டார். நேர இளையாழ்வார் இடத்துல வந்தார். ஆழ்வார் இங்க வாரும், நீர் ஏதோ உள்ளத்துல சந்தேகம் இருக்குன்னு சொன்னீரே, இதைதான் தேவப்பெருமாள் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். சொன்ன உடனே பேராதரவு சுவாமி, இதுலதான் எனக்கு சந்தேகம் இருந்தது. அந்த 6 சந்தேகத்தையும் பெருமாள் போட்டு கொடுத்துட்டாரே. இவர் நினைவும் பெருமாள் திருவுள்ளவும் ஒன்றாக இருந்தபடியன். இனி இளையாழ்வார் பெரிய நம்பிகளை ஆசிரியத்தது எப்படி என்று பார்ப்போம். அக்காலத்திலே கோயிலிலே ஆளவந்தா ஸ்ரீபாதத்து முதிகள் எல்லாரும் திரளவிருந்த இடத்தே இந்த தரிசனத்துக்கு கடவரார். ஒரு பக்கத்துல இவர் நாம புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெரிய நம்பி திருவடிகளை ஆசிரியக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்துல குழு கூடுகிறது. ஆளவந்தார் திருநாட்டை அலங்கரிச்சாச்சு. கூட்டின்னு வந்த இளையாழ்வார் திரும்பி போயிட்டார். இனிமே இந்த தரிசனத்துக்கு அவரைத்தானே நம்ம ஏற்படுத்தி ஆகணும். அதானே ஆளவந்தாருடைய திருவுள்ளம். என்ன செய்யலாம்னு பேச ஆளவந்தார் முன்பு நினைவிட்டு விசேஷ கடாட்சம் பண்ணியருளிதும் திருவிரல்கள் நிமிர்ந்த ஏற்றமும் உங்கள் திருவுள்ளங்களிலே நிலையிடவில்லையோ? அப்ப ஒரு சுவாமி அவரை பார்த்து கேட்கிறார். சிஷ்யர்கள் ஒருத்தர், ஒரு 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? ஆளவந்தார் இவரைத்தான் தரிசனத்துக்கு நிர்வாகராக்கணும்னு நினைச்சது உங்க நினைவில் இல்லையா? அடுத்தது இவர் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல மடங்கி இருந்த 3 விரல்களும் நிமிர்ந்தது உங்க நினைவுல இல்லையா? இது எப்ப நடந்ததோ அப்ப ஆளவந்தாருக்கு இடத்துல அதீத பிரீத்தின்னு தெரிஞ்சு சொல்லியோ அவரைத்தான் நம்ம கூட்டின்னு வந்து ஆகணும். ஆளவந்தார் அபிமானம் பொய்யாக மாட்டாது, அது நிச்சயமா உண்மையாகும். தேவப்பெருமாள் கண்டிப்பா சம்பிரதாயத்தை ரட்சிப்பார் என்று எல்லாரும் சொல்ல, இன்னமும் தேவரீர் எழுந்துருளி இளையாழ்வாரை விசேஷ கடாட்சம் செய்துருளி நம் தரிசன பிரவர்த்தகராக வேண்டும் என்று சொல்ல, பெரிய நம்பியும் அப்போதே குடும்ப சகிதமாய் புறப்பட்டு, அங்கதான் அடிக்கோடு போட்டுக்கணும், குடும்ப சகிதமாய் புறப்பட்டு தன்னுடைய தர்மபத்னியோட ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சிபுரத்தை நோக்கி போகிறார். ராமானுஜர் இளையாழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்கிறார். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். இவ்விருவரும் வழியிலே நடுவிலே மதுராந்தகத்திலே சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அவர் கிளம்பி இந்த பக்கம் வந்தார், இவர் கிளம்பி அந்த பக்கம் போயிட்டார். பெருமாள் கோயிலுக்கு எழுந்துருள நிற்க செய்தே ஸ்ரீ மதுராந்தகத்திலே ஏரி காத்த பெருமான் கோயிலிலே அவசரித்து எழுந்தருளி இருக்கிற வளவிலே 2 பேர் ஒத்தருக்கொத்தர் ராமர் சன்னிதானத்துல வந்து சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அவர் தான் ஏரி காத்த ராமர். நாம சொல்றது ஜலத்தால் நிரம்பிய ஏரியை காத்த ராமர். ஆனா இங்க ஏரினா ராமானுஜர் தான் ஏரி. பகவானுடைய கருணைங்கிற வெள்ளம் ராமானுஜர்ங்கிற ஏரியில் தங்கி இருந்ததாம். யதீந்திராட்ச பத்மாகரேந்திரம் எம்பார் தன்னுடைய அழகான ஸ்லோகம். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ ஷடரிபு ஜலதா பிராப்த காருண்ய நீரம் நாதாத்ரா பப்யஷிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாங்கிற ஸ்லோகம். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ ஸ்ரீமன் நாராயணங்கிற பெரிய கடல். அந்த கடல் முழுக்க கருணை, அவரே கருணை கடல் தானே. ஆனா அந்த கருணை முழுக்க கோபம் சுவாதந்திரம்ங்கிற உப்பு. பெருமாள் ரொம்ப கருணை இருக்கிறவர் தான். ஆனா நம்மளை பார்த்தா சட்டுன்னு கோபம் வந்துடுது பாருங்க. என்ன இவன் பண்ணிருக்கிற பாபத்துக்கு நாம இவன் மோட்சம் கொடுக்கறது எனக்கு கோவிச்சனோட இல்லையோ, அந்த கோபம் தான் அவர் கிட்டக்க போக விட்டாம நம்மளை தடுக்கிறது. அப்ப எத்தனையோ கருணை இருந்தாலும் கருணையோட கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை நீக்கணும், கருணையை மட்டும் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மாழ்வாருங்கிற மேகம் புறப்பட்டது. மேகம் பண்ற காரியத்தை ஆழ்வார் ஏத்துனுட்டார். லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா. ஜலதா பெரிய மேகம் இருக்கே, நம்மாழ்வார் ஷடரிபு தான் மேகம். ஷடரிபு ஜலதா பிராப்திய காருண்ய நீரம், கருணையாகிற நன்னீர். சுவாதந்திரத்தை தவிர்த்து நல்ல சுத்தமான நீரை எடுத்துட்டு லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா பிராப்திய காருண்ய நீரம் நாதாத்ராவ அபிஷிஞ்சது. நாதாத்ரௌ நாதமுனிகள்ங்கிற மலையின் பேரிலே பொழிந்தது. நம்மாழ்வாரிடத்துல வாழ்ந்தவர் நாதமணிகள் தானே. நாதமணிகள்ங்கிற மலையில் பொழிந்தது. நாதாத்ராவ அபிஷிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாம்.
ரகுவராம்போஜ சக்ஷுஜராபியாம் புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள், புண்டரீகாட்சர் ராமமிஸ்ரர் அப்படிங்கிற 2 மலை அருவிகள் மூலமாக தண்ணீர் கீழே ஓடி வந்து ஆளவந்தார் என்கிற பெரிய காட்டாற்றின் மூலமா ஓடித்து. அங்கிருந்து 5 ஆச்சாரியர்கள் மூலமாக, அந்த 5 தான் 6 கிளையாறுன்னு சொல்றோம் இல்லையோ, பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டி நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள், அரையர் என்கிற 5 நதிகள் மூலமாக யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் ராமானுஜர்ங்கிற பெரிய ஏரிய வந்து அடைஞ்சது. அப்ப ராமானுஜங்கிற ஏரி முழுக்க எந்த தண்ணீர் நிரம்பியிருக்கு? பெருமானின் கருணை என்னும் சுத்தமான தண்ணீர். அது ராமானுஜர் ஏரியில நிரம்பியிருக்கு. இப்ப அந்த ஏரியில 74 மதகுகள், 74 சிம்மாசனாதிபதிகளும் 74 மதகுகள், அவர்கள் மூலமாக சம்பூர்ய பிராணி சஸ்திய பிரவகதி முதா தேசிகேந்திர பிரமௌகைகி 74 தேசிகர்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக நீண்ட பெருமானுடைய கருணையாகிற சுத்த தண்ணீர் நம்மை வந்து அடைகிறது. அப்ப இதுதான் சிவைட்டோ சம்பிரதாயத்தில் குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரையில இப்ப ராமானுஜர் பெரிய ஏரியோ இல்லையோ, அந்த ஏரிக்கு மதகள் இருக்கலாம், ஆனா அந்த மதக ஜாகிரதையா பாதுகாக்கணும், ஏரிய பாதுகாத்து கொடுக்கணும். அந்த ராமானுஜர்ங்கிற ஏரிய பாதுகாத்த ராமர், ஏரி காத்த ராமர். நாம சொல்லிட்டு ஏரி காத்த ராமர்ங்கிறது ஆங்கிலேயர் சரித்திரம், அந்த ஏரி காத்தவர் வேற. ஆனா நாம இப்ப பார்த்துட்டு சம்பிரதாய ஏரியை காத்தவர் ராமானுஜர் என்னும் ஏரி காத்தவர். பெரிய நம்பி ஸ்ரீபாதத்திலே ஆசிரியிப்பதாக புறப்பட்டு திருக்கச்சி நம்பியையும் பேருளாள பெருமாளையும் சேவித்து அவர்கள் அனுமதி கொண்டு கோயிலுக்கு எழுந்துள்ளா நிற்க, பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிக்கு, இளையாழ்வார் காஞ்சியிலிருந்து திருவரங்கத்தை நோக்கி ஒத்தருக்கொத்தர் போக ஏரிகாத்த பெருமாளை சேவிப்பதாக எழுந்துருளர். ஒரு இடத்துல வரார், ஏரிகாத்த பெருமாள் கோயிலிலே பெரிய நம்பி எழுந்துருளி இருக்க, அங்க இளையாழ்வார் வந்து சேரச்ச பெரிய நம்பிகள் முன்பே எழுந்துருளி இருந்தார். இது என்ன, நாம் சேவிக்க போன தெய்வம் எதிரே வந்தா போல இருக்கிறதே, இவரைத்தானே நாம சேவிக்கிறது போனோம், நல்ல வேளை நம்ம முன்னாடி வந்துட்டார். எண்ணின பலம் எதிரே வந்து வாய்த்தது போல் நம்பி நமக்கெதிரே எழுந்துருளி கிருபை செய்ய வந்தபடி கண்டாயே நெஞ்சே என்று அதீத ஆனந்த அஸ்ரு கண்கள்ல ஜலஜலமா கொட்டி கீழே வந்து தண்டம் சமர்ப்பித்து நின்ற நம்பியும் தன் அபிலாஷை அதிசீக்கிரமா எதிரே வந்து சித்திக்க கண்டு, தேவல நாம் ஆசைப்பட்டது நன்னா சீக்கிரம் நடந்துடுத்தே என்று வாரி எடுத்தவரை அணைத்து கொண்டு, அடியேனுக்கு இப்போதே தேவரீர் கிருபை பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிக்க வேண்டும், இப்போதே ரகசியத்திரயத்தை உபதேசிக்க வேணுங்கிறார். பெரிய நம்பி சொல்றார், அஸ்தி ஹஸ்திகிரிர் நாம தத்திர சைலவரோ மகானு. இதோ கடுக கொஞ்சம் தொலைவு நடந்தால் காஞ்சி வருமே, ஹஸ்திகிரி உள்ளதே, அதன் மேல் தேவப்பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறாரே. எம் பரோட்சம் உபதேசதஸ்திரை நேதி நேதி பரபர்யுதாசதா பக்தி எஸ்தம். ஹஸ்திகிரிநாதன் இதோ பக்கத்தில் இருக்கார், எங்கேயும் போக வேண்டாம், அங்க போடுவோம். அங்க போனா தேசோயம் சர்வகாம துக்கு, இது சிறந்த திவ்ய கஷேத்திரம், அங்க போய் உமக்கு ரகசியத்திரத்தை சொல்றேனே என்று பெரிய நம்பிகள் சொல்ல, புண்ணியகோட்டி விமான மத்தியத்தில் பிரம்மாதி சகல சேத்தனராலும் சேவியமான பேரருளாளர் சந்நிதியிலே செய்கிறோம் என்று அருளி செய்ய, இளையாழ்வார் ஒத்துண்டு சரி போலான்னு கிளம்பணும் இல்லையோ. அவர் நகரம் இருக்கிறார். காலக்ஷேபம் பண்ணவும்மாய்க்கு ஆள வந்தார் பக்கல் கண்டது அமலையாதோ. காலக்ஷேபம் பண்ணாம விட்டு போறதுக்கு ஆள வந்தார் இடத்துல ஒரு முறை பட்டது போதும், அடியன் மற்றொரு முறை படுவதாக இல்லை. அவர் திருவடியில் விழுந்து தண்டம் சமர்ப்பிக்க பெரிய நம்பியும் இவரை முடிவெடுத்தெடுத்து இவருடைய ஆர்த்தி இருந்தபடியன் இப்போதே அர்த்தத்தை கிரகிச்சுக்கணும்னு எவ்வளவு ஆவலோடு இருக்கிறார். அதனால இப்போதே சொல்லணும்னு சொல்ல என்ன ஆர்த்தி என்று மிகவும் உகந்த திருவுள்ளத்தராய் இளையாழ்வாரை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஏறுகாத்த பெருமாள் கோயில் திரு மகிழமரத்தடியிலே எழுந்தருளி இருந்து, மதுராந்தக ராமன் சன்னதியில் இருக்கிற மகிழமரத்தடியில கொண்டு போய் சுவாமியை உட்காத்தி வச்சுட்டார். அவருடைய வலது திருச்செவியிலே திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்தை ஓத போகிறார். சக்கராதி தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம் பதிவிரதா நிமித்தம் ஹி வலையாதி விபூஷணம். இந்த ஆணுக்கு இந்த பெண் வாழ்க்கைப்பட்டாள், இவள் பதிவிரதை அப்படின்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு தான் வளையல் போட்டுக்கிறோம், தாலிக்கூடி போட்டுக்கிறோம், பொட்டுட்டுக்கிறோம், மெட்டி போட்டுக்கிறோம். இதெல்லாம் அடையாளங்கள் இல்லையோ. வளையாதி தாரணம், வளையல் முதலானவர்கள் தரிக்கிறது பதிவிரதா நிமித்தம், இவள் பதிவிரைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே போல சக்கராதி தாரணம் பும்சாம், நாம சங்கர சக்கரத்தை தரிக்கிறது இந்த பெருமானுக்கு இந்த பெண் வாழ்க்கைப்பட்டாள், இவள் பதிவிரதை அப்படின்னு ஊருக்கு தெரியறதுக்காக.
அப்ப பதிவிரதா நிமித்தம் ஹி வளையாதி விபூஷணம் சக்கராதி தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம். பரனுக்கு நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அதுக்குதான் சங்க சக்கர தாரணம். நிவேஷ்ய தட்சிணே ஸ்வஸ்ய வினீதாஞ்சலி சயுதம் மூர்த்தினி ஹஸ்தம் விக்ஷிப்ய தட்சிணம் ஞான தட்சிணம் சவ்யந்த கிருதி விந்யஸ்ய கிருபயா வீக்ஷயேத் குரு ஸ்வாச்சார்யம் ஹிருதயே த்யாத்வா ஜப்த்வா குரு பரம்பராம் ஏவம் பிரபத்ய தேவேஷம் ஆச்சார்யா கிருபயா ஸ்வயம் அத்தியாபயேத் மந்திரரத்னம் சர்ஷித் சந்தோதி தெய்வதம். மந்திர ரத்னத்தை சொல்லிக் கொடுக்கணும். மந்திர ரத்னம் மந்திர ரத்னங்கள் துவயம், கீழே 3 ரத்னங்கள் விண்ணப்பிச்சே, புராண ரத்னம், மந்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம். எப்படி இந்த சங்க சக்கர தாரணம் பண்ணணும்னு சொல்றார். வலதுபுறத்திலே சிஷ்யனை அமர்த்தி கொண்டு வினீதாஞ்சலி, அவன் வினயத்தோட கைகூப்பி கொண்டிருக்க வேண்டும். மூர்த்தினி ஹஸ்தம் வினிக்ஷிப்ய, அவனுடைய தலையில கையை வச்சுக்கணும். தட்சிணம் ஞான தட்சிணம், வலக்கையை அவனுடைய தலையில வச்சுட்டு ஞானத்தை சம்பாதிச்சுக்கிற ஆசை இருக்கிறவன் தலையில் வைத்து சவ்யந்து ஹிருதி விந்யஸ்ய, அடுத்த கையை ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு கிருபயா வீக்ஷயே குரு, முதல்ல தன் கருணையோடு இருக்கிற பார்வையை அவன் பேர்ல விடணும். கிருபயா வீக்ஷயேத் குரு ஸ்வாச்சார்யம் ஹிருதயே ஜப்த்வா, தன்னுடைய ஆச்சாரியனை ஹிருதயத்தில் நினைத்துக் கொண்டு ஜப்த்வா குரு பரம்பராம், குரு பரம்பரைய லட்சுமினா சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் என்று குரு பரம்பரையை ஜபித்துக் கொண்டு ஏவம் பிரபத்ய தேவேஷம் ஆச்சாரியா கிருபயா ஸ்வயம், இந்த குரு பரம்பரை மூலமா தேவேசனான தேவப்பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணிக்கொண்டு அத்தியாபயே மந்திர ரத்னம் சரிஷி சந்தோதி தெய்வதம், ரிஷி சந்தஸ் தேவத்தை அதோட கூடி துவயத்தை உபதேசிக்க கடவான். என்ன எப்படி ஒரு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் சொல்லணுங்கிறதுக்கு அழகான ஸ்லோகம் என்று சொல்லுகிற கிரமத்தில் பெரிய நம்பியும் சவினையரான இடையாழ்வாரை தம்முடைய வலப்புறத்திலே வைத்து தன் திருக்கைகளால் இவர் சிரஸை ஸ்பரிசித்துக் கொண்டு சதாச்சாரியனான ஆளவந்தார் திருவடிகளை ஸ்மரித்துக் கொண்டு குரு பரம்பரா பூர்வகமான மந்திரரத்னமான துவயத்தை சாங்கோபாங்கமாக இடையாழ்வாருடைய வலது திருச்செவியிலே உபதேசத்தருளி நம்ம குரு பரம்பரையின் துவய மகாமந்திரத்தையும் வாயுவோயாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அப்ப பெரிய நம்பிகள் இடையாழ்வாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். பெருமாள் நாட்டுக்காக ஸ்ரீ பரதாழ்வான் தலையிலே திருவடி நிலைகளை வைத்து காட்டுக்கு எழுந்துருளினா போலே ஆளவந்தாரும் உமக்காக தம்முடைய திருவடி தாமரைகளை என் தலை மேலே வைத்து திருநாட்டுக்கு எழுந்துருளினார் போலும். அங்க ராமனுக்கு நடந்தது இங்க நமக்கு நடந்தது சொல்லிக்கிறார். ராமன் என்ன செய்தார்? தேவர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக லங்கையை நோக்கி போயாகணும். மேல போனா தானே ராட்சசாரோட சண்டை போட முடியும். ஆனா பரதனானா நாட்டுக்கு வான்னு கூப்பிடுறார். சரி, எனக்கு பதில் பாதுகையை வைத்துக்கொள், என்ன பரதன் தலையில பாதுகையை வச்சுட்டு நீ கூப்பிடுறபடிக்கு நான் வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு புறப்பட்டாரோ இல்லையோ. அதே போல ஆளவந்தார் நித்தசூரிகள் ஆனந்தத்துக்காக திருநாட்டுக்கு செல்ல வேண்டும். இங்க தேவர்கள் ஆனந்தத்துக்காக லங்கை, இந்த இடத்துல நித்தசூரிகள் ஆனந்தத்துக்காக ஸ்ரீவைகுண்டம். நாங்களோ திரும்பவாருன்னு கூப்பிட்டு கொண்டிருந்தோம். அவருக்கு வர்றதுக்கு மனசில்லை. உமக்கு இப்ப ரட்சித்தாக வேண்டும், இப்ப உமக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ராமன் பாதுகையை பரதன் தலையில் வைத்தா போலே ஆளவந்தார் தன் பாதுகையை அடியேன் தலையில் வைத்து போனார் போலும். நாம் அதை தாங்கி கொண்டு உம்மிடத்துல கொடுத்துட்டோம். அப்ப பரதன் நிலைதான் பெரிய நம்பிகளுக்கு. பரதன் எப்படியோ அதே போலத்தான் பெரிய நம்பிகள். ஏன்னா பரதன் ராமனுடைய பாதுகையை தாங்கின்றார். ஆளவந்தார் பாதுகை அவர் ராமசேஷன் இல்லையோ. ஏன் ராமசேஷன் சொல்லினா ராமமிஸ்ரனுக்கு அவர் சிஷ்யர் இல்லையோ. ஏற்கனவே இருந்த புண்டரீகாட்சருடைய சிஷ்யர் ராமமிஸ்ரர், ராமமிஸ்வருடைய சிஷ்யர் தான் ஆளவந்தார். அப்ப ராமனுக்கு சேஷன் சொல்லலாமே. ராமன் பண்ணினது பரதன் தலையில வச்சது, ராமசேஷன் பண்ணினது ராமானுஜருக்காக பெரிய நம்பிகளுடைய தலையில வைத்தது. இப்படித்தான் நம்ம தலைவர் வச்சார்களுக்கு திருநாட்டுக்கு எழுந்துருளான் என்னார்களி. ஆளவந்தாருக்கு கரணபூதரே பெரிய நம்பி, ஆளவந்தாருடைய திருவடியை போலத்தான் பெரிய நம்பிகள். எங்கே கண்டோம்? எதிகட்கிறவன் யமனத்துறவன் இணையடியாம் கதிபத்துடைய இராமானுஜன் சொல்ற பாசுரத்தில் எதிகட்கிறவன் யமுனைத்திறவன் இணையடியாம், யமுனைத்திறவனுடைய இணையடியாம் சொன்ன பெரிய நம்பிகள் அர்த்தம். பெரிய நம்பிகளுடைய கதியாக இருந்தவர் சுவாமி.